புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஆமா, எந்த பாவம், இப்ப நம்ம வந்து லக்னம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நம்ம எந்த பாவத்தில் இருந்தால் கெட்டதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப இந்த கெட்டதுக்கு நம்ம என்ன பரிகாரங்கிறது நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எந்த பாவத்தில் இருந்தா மாந்தி எந்த பிரச்சனையும் கொடுக்காத ஒரு ஃப்ளோவான லைஃப கொடுக்கும் அப்படின்னா 3ஆம் இடம். இப்ப இந்த 3ஆம் இடத்துல பாந்தி இருந்துச்சு அப்படின்னா தைரியம் அதிகரிக்கும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும், 100% கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன். அப்போ இந்த மாந்தி என்ன பண்ணுன்னா ஒருத்தருடைய திறமை என்ன, அவங்களுடைய வலிமை என்ன நம்மளுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அவங்களை சீக்கிரமா நம்ம வெல்லலாம், எதிரிகளை வெல்லலாம், தைரியம் அதிகரிக்கும், முயற்சிகள்ல வெற்றி பெறுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அரசு வேலையில நிறைய வாய்ப்பு இருக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அரசு வேலைக்கு எக்ஸாம் எழுதுறாங்க, அரசு வேலையில இருக்காங்க, அவங்களுக்கு உயர்வு, இது எல்லாமே இந்த 3ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் உண்மையாவே நல்லதும் செய்யும். அது எந்த உங்களுடைய லக்னத்துக்கு பாவமாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப அந்த பாவம் உட்காரக்கூடிய ஒரு கிரகம் இன்னும் உச்சம் ஆட்சி இதெல்லாம் பெற்று அவளுடைய சொந்த வீட்டுல நல்ல கிரகத்தோட இருந்து நல்ல கிரகங்களுடைய பார்வை இருந்தால் அதை நீங்க யோசிக்கவே வேண்டாம், இது உங்களுக்கு சூப்பரா கிடைச்சிடும். சரி, இப்ப இந்த கிரக நீசம் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா 3ஆம் பாவத்துல மாந்தி இருக்கு, அப்ப எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டா அதுக்குதான் சில பரிகாரங்கள். அப்ப அந்த பரிகாரத்தின் மூலியமா அதை நம்ம சீக்கிரம் எடுத்துக்கிறோம். அடுத்தது 6ஆம் இடத்தில் சத்ரு ரோக கடன் ஸ்தானம் 6ஆம் இடம். அப்ப இந்த 6ஆம் இடத்துல வந்து மாந்தி இருந்து அப்படின்னா கண்டிப்பா போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க ஒரு போட்டி போட்டு ஒரு விஷயத்த செய்யறீங்க, அவன் பெருசா நான் பெருசா, அப்போ ஆப்போசிட் சைடோடைய நெகட்டிவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பாசிட்டிவா நம்ம ஈஸியா அந்த கிரகம் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கக்கூடியது போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கடன்களை அடைக்கணும் அப்படின்னா 6ஆம் பாவத்துல மாந்தி இருந்தா சீக்கிரம் கடன் அடைச்சிருவாங்க, கடன் அடைக்கக்கூடிய ஒரு யோகம் அவங்களுக்கு உண்டு பண்ணும். அடுத்தது சட்ட சிக்கல், ஏதாவது வந்து சட்ட வழக்குகளை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி இருந்துச்சுன்னா மாந்தி கோவிலுக்கு போயிட்டு ஒரு ப்ரே பண்ணிட்டலாம் நீங்க அந்த வழக்குக்கு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பண்ணும். சரிங்களா? அப்ப இந்த இதெல்லாம் வந்து 6ஆம் இடத்தில் மாந்திக்கு அவ்வளவு பவர் உண்டு. 10ஆம் இடம் மாந்தி, 10ங்கிறது தொழில் ஸ்தானம், ஜீவனம். அப்ப இந்த தொழில் பாவம் மாந்தி இருந்தால் நம்மளுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம். இப்ப சொல்றாங்க திடீர் அதிர்ஷ்டம் எப்படி உண்டாகும் அப்படின்னா மாந்தியை பொறுத்து நம்ம சொல்லலாம். அப்ப மாந்தி அந்த 10ஆம் பாவத்தில் இருந்து அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நல்ல வலிமை, தசை, புத்தி, அது குரு பார்வை பார்த்தா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இப்ப நல்லா தெளிவா மாந்தி 10ல இருந்தா அரசாங்க உத்தியோகமானா அவங்க நல்ல வேலையில தான் இருப்பாங்க. ஆனா ரொம்ப உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல கிரகத்தின் பார்வை படும்போது, நல்ல திசை நடக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாவத்துல என்னென்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கோ தீர்த்து வெற்றியை கொடுக்கும். அடுத்தது ஒழுக்கம் கட்டுப்பாடு உடைய ஒரு மனிதனாக இருக்க முடியும். மெதுவாக, அவங்க ஸ்பீடா உயர மாட்டாங்க, ஃப்ளோவா அப்படி ஸ்பீடா வந்து ட்ரெயின் மாதிரி போக முடியாது, ஸ்லோவா போவாங்க. அதுக்குதான் நம்மளுக்கு கதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆமை, முயல், இந்த கதைகள்லாம் இருக்கு. அப்போ ஸ்பீடா போய் நம்ம உட்கார மாட்டோம். மெதுவான உயர்வு, நிரந்தரமான உயர்வு. நீங்க எல்லாம் உங்களுடைய ஜாதக கட்டத்துல பாருங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் நான் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஒவ்வொரு ஜாதக கட்டத்தை பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த 10ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால் அது தனி தன்மையால் நிலையான வேலை கிடைக்கும், அவங்களுடைய முயற்சியால நிலையான ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். 11ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் தாமதமாக இருந்தாலும் ஒரு லாபம் கிடைக்கும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எனக்கு லாபம் கிடைக்கல, என்ன பண்றதுன்னா தாமதம் ஆனாலும் நீங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லாபம் நிச்சயம் கிடைக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு, ஒரு பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, ஆசீர்வாதம் உங்களுக்கு அழகா கிடைச்சிடும் அந்த 11ல மாந்தி இருந்தால். அரசாங்கம் மூலம் வருமானம், அரசாங்கத்தின் மூலமாக இப்ப நம்ம அப்பா இருக்காரு, அவருக்கு நல்ல பென்ஷனு, வேலை, அவர் இப்படி ஏதோ ரீதியா நீங்க அதை அனுபவிப்பீங்க. நீங்க தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்னு கிடையாது. அப்போ அரசாங்கத்துக்கு
மூலியமாக இல்ல வருமானம் அனுகூலம் உங்களுக்கு உண்டு. சரி, இப்ப இதெல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் மாந்தியில என்னென்ன நடக்கும் அப்படின்னு பண்ணிட்டோம். இப்ப இந்த மாந்திங்கிறது எந்தெந்த ராசியில் கெடும், அதுக்கு பரிகாரங்கள் என்ன பண்ணலாம், அந்த பரிகாரங்கள் தான் சூட்சமம் சார். மாந்தி எந்தெந்த ராசியில் நின்றால் என்னென்ன பலன்கள் தரும், என்னென்ன பலன்கள் தராது, அப்ப அதுக்கு உண்டான சூட்சம பரிகாரங்கள். இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தாவே கண்டிப்பா அதுல இருந்து நீங்க விடுபட முடியும். இதுதான் மாந்தியுடைய தோஷம். ஓகே, அடுத்தது முக்கியமான விஷயம், மாந்திக்கு மெயினான விஷயம் விஸ்வாமித்தர் கோயில்னு சொல்றோம். இந்த விஸ்வாமித்தர் கோயில் அப்படிங்கிறது வந்து சித்தர். அப்ப அவர் வந்து இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு சித்தர். அப்போ நம்ம என்னெல்லாம் பிரச்சனைகளால நம்ம சில விஷயங்கள் இழந்து நிக்கிறோமோ, இப்ப தொழில் முடக்கம், தொழில் நஷ்டம், நான் போட்ட நிறைய காசு வந்து முடங்கி போயிடுச்சு, கடன் அதிகமாயிடுச்சு, எனக்கு வாழ்க்கை சரி, இப்படி எதெல்லாம் இருக்கோ அது மாந்தியால பாதிக்கப்பட்டவங்க விஸ்வாமித்தர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. விஜயாபதி கூடங்குளத்துல விஜயாபதி இடத்துல இருக்கு. கண்டிப்பா ஒரு முறை போயிட்டு வந்தா உங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பம் உண்டு பண்ணும். கண்டிப்பா அது நீங்க போயிட்டு வந்து 48 நாட்கள்ல ஒரு திருப்பத்தை நீங்க பார்க்கலாம். சரி, நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் மாந்திங்க கூடிய மேஷத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? 12 ராசிக்கு கமெண்ட் பண்ணுங்க. மெயினான விஷயம் மாந்தி எங்க இருக்கு நீங்க நோட் பண்ணிக்க. இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நிறைய பேர் கோயிலுக்கு அப்படியே சொல்லியிருக்கோம். இது வித்தியாசமான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய யாராவது இருந்தா நீங்களே அதையே சொல்லி இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து